சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 தனியார்மயப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு 13வது நாளாக அமைதியான முறையிலே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பு இன்றைக்கு 11வது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள். காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது 41A கீழ் பிரிவின் கீழ். அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் செட் செய்து இவர்கள் ஏற்பாடு செய்து இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுநல வழக்காக எந்த பொதுமக்களும் புகார் தரல. ஏன் சம்பந்தப்பட்ட மனுதாரரும் புகார் தரல. எங்களுக்கு வக்காலத்து போடக்கூட நேரம் தரல, பதில் போடுறதுக்கு கூட நேரம் தரல. அவங்க சைடில் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு சட்டப்படி தான் நீங்கள் போராட முடியும், சட்டத்துக்கு உட்பட்டு போராட முடியலன்னா நீங்கள் 41A கீழே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அரசாங்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எங்கள் மீது ரொம்ப அக்கறை இருப்பது போல், ஐயா அவங்களாம் ரொம்ப வீக்கர் செக்ஷனு, அவங்களா கலைஞ்சு போய்ட சொல்லி நீங்களே வேண்டுகோள் வைங்கன்னார். அதை நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார். அப்படின்னா இவங்களே தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம், இவங்களே கிள்ளி விடுவாங்களாம், இவங்களே தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம். அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் முடிவெடுத்ததாக நினச்சிட்டு உக்காந்துருக்காங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்றோன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்னா இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்ததியின ஆதி திராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது. இன்றைக்கி பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல. நாங்கள் எங்களை கைது பண்ணால் கைது செய்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சால் கைது பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறோம், கைது பண்ணுங்கள். எங்களை காப்பாற்றுவாங்க, மாணவர்கள் காப்பாற்றுவாங்க, இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க, தொழிலாளர்கள் காப்பாற்றுவாங்க, பெண்கள் காப்பாற்றுவாங்க, ஊடகத்துறையினை காப்பாற்றுவாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் நம்பிக்கையாக எங்கள் கோரிக்கையை விட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமாக. அவங்களுக்காக எங்களை நீங்கள் கைது பண்ணி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னாலும், எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும், ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல, ஓட்டு போட்டது நாங்கள் தான் சொல்லி நாங்கள் களத்தில் நிற்போம். ஒருபோதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலைஞ்சி போகிறதோ நாங்கள் செய்ய மாட்டோம். ஒருபோதும் பயப்பட மாட்டோம். என்ன வேணால் பண்ணுங்கள். 1000 போலீஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருங்க, பஸ்ஸெல்லாம் அடைக்க வச்சுருங்க. நீங்கள் தான் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்களுக்கு இருவிட. நீ 1000 போலீஸை கூட்டு வந்தாலும் சரி, நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், நீ பீரங்கி தூக்கிட்டோம், துப்பாக்கி தூக்கிட்டோம், இன்னும் நிறைய போலீஸை போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ராமிரெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா? உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியனால எங்கள் ஜனங்களை நீங்கள் அடித்து அரெஸ்ட் பண்ணலான்னு நினைப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா? நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்கோம். மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க, மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க, அனைத்து அரசியல் கட்சியினரும் கைவிட மாட்டாங்க, எங்களுக்காக நிற்பாங்க நம்பிக்கையில் நீதிக்கான போராட்டம் நடக்குது. இன்றைக்கி இன்னொரு வழக்கம் வந்தது 45வது கோர்ட்டில். எங்கள் வழக்கு 46 ஐட்டமாக வந்தது. அவுட் சோர்சிங் வேணான்ற வழக்கை எங்கள் சங்க தரப்பில், உழைப்போர் உரிமைக்கு தரப்பில் மனுதாரரான நான் பாரதி என்ற பேரில் நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். அந்த வழக்கில் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்கோம். நடத்தி முடிச்சுட்டு வரும்போதே உள்ளே கூப்பிட்றதுக்கும், இங்கே பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும், போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உண்டான நடவடிக்கைகள் ஈடுபட்டுருக்காங்க. நாங்கள் அஞ்ச மாட்டோம். இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இன்னும் திடீர்னு வந்து எங்கள் மேலே பாசம், அக்கறை, எங்களை வெளியே அனுப்பணுன்னா நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க. அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க, நாங்களாம் அவங்கள வந்து துரத்த மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அவங்களா கொஞ்சம் போய்ட்டு சொல்லுங்கள், நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். தலைமை நீ சொன்னார், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்றார். ஆனால் ஒன்று, எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல. கோர்ட்டில் எங்கள் தரப்பை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் வந்து போலீஸ் இங்கே எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, எதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இங்கே உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிருக்கு ஆபத்தோ உடலுக்கு ஆபத்தோ ஏற்பட்டால் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு. நீங்கள் எதாவது பண்ணி எதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. அமைதியான முறையில் ஓரமாக உக்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்கே உக்காந்துட்டு அமைதியாக நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாமல் அமைதியாக இருக்கிறவங்கள வழக்கை ஜோடித்து செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா
உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் போர்டு எடுத்துருங்க. ராம்கி என்விரோ சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க. அர்பேசர் சுமித்னு பேரை வைங்க. 7 மண்டலத்தில் 3 மண்டலத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு பெருமையாக பேசுகிறீங்க. எங்ககிட்ட இருந்தால் இந்த சலுகை இருக்காது, அவங்கக்கிட்ட போனால் எல்லா சலுகையும் கிடைக்கிறீங்க. வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த பேரை மாத்திர வேண்டுகோளை தமிழ்நாடு அரசுக்கு நான் முன்வைக்கிறேன். எங்கள் சார்பாக பேரை மாற்றிருங்க தயவு செஞ்சு. அர்பேசர் சுமிதா இது ஆஃபீஸு, இது தொழிலாளிகளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு பேர் வச்சுருங்க. இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் அவர் பராசக்தியில் ஒரு வசனம் எழுதியிருக்காரு. மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் நின்றுக்கிட்டு. அதுதான் எங்கள் நிலமை. எங்கள் வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்கள் ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ராமி ரெட்டிக்காக ராம்கிக்காக ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அதுக்குள்ளே எங்களை தூக்கணும்னு பார்க்குறீங்க. நாங்கள் ஆகஸ்ட் சுதந்திர தினத்தில் விடுதலைக்காக போராடிய, விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில், சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் நாங்கள் களம் காண்போம். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற சொல்லத்தில் நாங்கள் வேலைக்கான, விடுதலைக்கான, சாதி ஒழிப்புக்கான, இந்த ஆதிக்க உணர்வுக்கு எதிரான அருந்ததி ஆதி திராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும், வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம். தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் அரசு ஒடுக்க முடியாது. தொடர்ந்து களம் காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.